கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். அதுக்கும் மத்தியில் தான் குடும்பத்தில் நம்ம சாட்சியாக வாழ முடியும். இயேசுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது. அவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது, வீடுகளிலே முடங்கி கிடக்கக்கூடாது. சோறும் நாவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாடுகளை சகித்த இயேசு நோக்கி பாருங்கள், சூழ்நிலையை பார்க்காதங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஜாய் சிஸ்டர் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அதன் மத்தியில் தான் கர்த்தர் நம்மளை அருமையாக நடத்துகிறாரு. சோதனைகள் ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கையில் சொல்கிறாரு, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பாடுகளின் மத்தியில் நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம், வேதனைகளின் மத்தியில் போகிறோம். ஆனால் தகப்பன் நமக்கு எல்லா விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்வார். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நம்மை விடுவிப்பார். ஆண்டவராக இயேசுவும் அப்படிதான் சிலுவை நேரத்தில், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். அப்படிப்பட்ட வேதனைகள், முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்தார். ஆனால் அதை சகித்தார், ஆளுகையும் இன்னைக்கு செய்கிறாரு. அதே போல தான் நம்மளையும் அதே வழியில் அவர் நடத்துகிறார். நம்மளை ஜெயம் கொடுக்கிறவர்களை மாற்றுவார். தகுதிக்கு மேலே யாரையும் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. அந்த பாடுகளின் மத்தியில் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மளை வெற்றியாய் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மளை ஜெயிக்கிறவர்களாய் வைப்பார். இந்த உலகத்தில் நம்மளை ஒரு சாட்சியாகவும் அவர் நிறுத்துவார். அந்த பாடுகளின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில் நீங்கள் தேவனை முறுமுறுக்காதபடிக்கு அவரிடத்துல நீங்கள் கிட்டி சேரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜெயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது பல அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆகினால சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பாடுகளில் இவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள் வருதேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை அதிசயமாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். காட் பிளஸ் யூ.